Good evening and happy Sabbath to you all. And மறுபடியும் உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அடியானுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் வார்த்தைகளாக கடந்து செல்லும் முன்பாக நாம் ஆண்டவருக்கு சித்தத்துக்கு நம்மளை ஒப்புக் கொடுப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் ஊற்றும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து நாடி ஆண்டவர் இந்த வேளையிலே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக குடும்பமாக ஒரு கோத்திரமாக அந்த இணையதளம் மூலமாக உமது வார்த்தைகளுக்காக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விசேஷமான அடியானை நீர் ஆசீர்வதித்து அடியான் மூலமாக நீர் பேச போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. கேட்கிறவர்கள் அதை கருத்தாய் கேட்டுக்கொண்டு அதை பிரதிபலித்து ஜீவிக்கிற பிள்ளைகளாக வாழ ஆவியான மத்தியிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. மத்தியான வேளையிலும் எங்களோடு வழிநடத்தும், பாதுகாத்து பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் இரக்கமுள்ள பிதாவே, ஆமேன். இன்று உங்கள் மத்தியில் பேசும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, கீ டு சக்சஸ். இது இந்த ஜாசுவான் புத்தகத்திலிருந்து நான் ப்ரிப்பேர் செய்த ஒரு சர்மன். ஜாசுவா மோசஸ் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு நித்திரை அடைந்து அவர் மரித்ததற்கு பின்பாக மோசே உயிரோடு இருக்கும் நாளிலே ஜோசுவாவோடு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் என்னை அழைக்கப் போகிறார், நான் ஆண்டவர் நித்திரையை செல்கிறேன், நீ எனக்கு பிறகு நீர் அதை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றும், யோர்தானை கடந்து ஆண்டவர் கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ பிள்ளைகளை அழைத்து சென்று அந்த ராஜ்யத்தை பற்றி கொண்டு எல்லாவற்றுக்கும் நீர் ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் குடும்பங்களுக்கும் அதை நீர் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார். அந்த 31 உபாகம் 39 நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லோரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இது மோசே மரிப்பதற்கு முன்பாக மோசையால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள். ஆண்டவரின் நாமத்தினால் அவன் யோசுவாவை பலப்படுத்துகிறான். யோசுவா மோசைக்கு ஒரு அசிஸ்டண்டாக, செகண்ட் இன் கமாண்டாக இருந்தவன். மோசை இடத்தில் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதில் அவன் பயந்து இந்த திரளான ஜனங்களை பார்த்து அவனுக்கு ஒரு பீதி, பயம் அவனுக்கு உருவாயிற்றது. ஆண்டவரால் 40 வருட காலம் அவரை மோசே ஆயத்தப்படுத்தி மோசையை தயார் செய்து அவனை கொண்டு நம் முற்பிதாக்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த ஆண்டவர் வழிகள் நடத்த ஒவ்வொரு சம்பவங்களையும் அவன் பார்க்கும் பொழுது மோசே ரொம்ப தாழ்மை கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவனே கோபப்படும்படியாக அவன் ஆண்டவர் சொன்னது ஒன்று, இவன் செய்தது ஒன்று. அதனால் அவன் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவனால் அங்கீகரிக்க முடியவில்லை என்றால் ஆண்டவருக்கு நேர்மாறாக அவன் செய்த காரியத்தினால். அப்படி ஆண்டவரால் 40 வருட காலம் பயிற்சி கொடுத்து ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசையே இந்த ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. என்னால் எப்படி முடியும்? இவர்கள் ஒரு கடின இருதயம் உள்ள பிள்ளைகள். ஆனால் மோசையோடு
கூட வந்த மக்களில் எல்லோரும் மாண்டு போனார்கள். அவர் மோசையோடு வந்த 2 பேர்கள் மாத்திரம் அந்த நேரத்தில் உயிரோடு இருந்தார்கள். ஒன்று ஜாசுவா, இன்னொன்று காலேப். எல்லோரும் அதற்கு பிறகாக பிறந்தவர்கள். ஆயினும் இவனுக்கு அந்த திரளான ஜனங்கள் எப்படி நான் வழி செலுத்த முடியும் என்று ஒரு பயந்து அவன் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் மோசை ஜோசுவாக்கு சொன்ன அதே வார்த்தைகளை ஆண்டவர் யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் 6 9 வரைக்கும் வாசிப்போம். மனை வாசிப்போம். யோசுவா 1வது அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். பலம் கொண்டே திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டே திட மனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இப்போ அந்த முன்னுரைய பார்ப்போம்னா, மோசே மரித்து அவருடைய எல்லா காரியங்களையும் வழிநடத்தல் தலைவர் பொறுப்பு ஜோசுவாவிடம் கொடுக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது அந்த ராஜ்யத்தில் கானான் தேசத்தில் உள்ள எனிமிகள் ஏராளம். ஜோசனோட உள்ளத்தில் நான் எப்படி இவர்களை முறையடிப்பேன், இவர்களால் என்னால் யுத்தம் செய்ய முடியுமா, எல்லோரும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லோரும் ஒரு வாரியர்கள், இவர்களுக்கு முன்னால் என்னால் யுத்தம் செய்ய முடியுமோ என்று ஒரு பயம் மட்டில் இருந்திருக்கலாம். இவர்களை துரத்துவது ரொம்ப கடினமான காரியம் என்று அதை நினைத்து அவன் பயந்திருக்கலாம். இதெல்லாம் அந்த பார்க்கும் பொழுது அவன் இப்போ நம்மளே பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாம இருக்கும் பொழுதும் கூட நம்மளாலும் அதே பயம்தான் வரும். நம்மளால அது வெல்ல முடியாது. ஏன்னால் ஆன் ஹியூமன் வே யூ cannot do it. ஒன்லி miracles will happen. அப்போதான் ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன். பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த தேசத்தின் இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் நீ போம் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாது இருப்பாயாக என்று சொல்கிறார். இந்த பலன் கொண்டு நீ பயப்படாதே, பலன் கொண்டு திடமனதாயிரு என்று அந்த 1ஆம் அதிகாரத்தில் 3 தடவை சொல்றாரு. 6வது வசனம், 7வது வசனம், 9வது வசனம், அதுலேயும் ஆண்டவர் திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்கிறார் அவனுக்கு. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன்னா நீ தனித்தவன் அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன். ஆனால் நீ பயப்பட வேண்டாம். நான் எல்லாவற்றையும் நான் மோசை வழிநடத்தி வந்தது போல் உன்னையும் வழிநடத்தி செல்வேன் என்று அங்கே ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் யோசுவா கொடுத்து அவனை பலப்படுத்துகிறார். இப்போ சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது, உலகத்தில் பார்க்கும் பொழுது இதே ஒரு பயங்கரமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தங்கள், பசி, பட்டினி, எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் 2 வருடங்களுக்கு முன்பாக நாம் எல்லோரும் அனுபவித்த கோவிட் என்ற பிரச்சனையும் நம்ம மத்தியில் இருந்தது. அதில் ஏராளமானவர்கள் மடிந்து போனார்கள்.
பயந்தார். இதெல்லாம் கண்டு இப்போ அது மாத்திரம் இல்லாம உலகத்துல இப்போ வந்து கடவுள் நம்பிக்கையற்ற பிள்ளைகளா நிறைய பேர் ஜீவிக்கிறார்கள். எல்லாரும் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஐசாயா 59:14 சொன்னது போல நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போகிறது. ஏசாயா 59:14. அதே அதில் மாதிரி இருந்த அப்போ ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசியான ஏசாயா முதல்ல சொல்லியிருக்கிறாப்புல அந்த காலங்கள் வரும் என்று. அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், யோவான் 3:19 சொல்லும் பொழுது நம்ம வந்து we are all moving towards darkness rather than the light. வெளிச்சமாகி ஆண்டவரை விட்டு விட்டு இருள் என்று அழைக்கப்படும் சாத்தானை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். யோவான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. நான் வெளிச்சமாகிய ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டுட்டு நாம் இருட்டில் இருக்கிறோம். பிள்ளைகளை தேடுகிற பிள்ளைகளாக நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஜோசா பகிர்ந்திருக்கும் பொழுது சொல்றாப்புல ஆண்டவர் அவனுக்கு சொல்றது ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால் ஒரு வசனம், யோசுவா 1:8. அதுதான் என்னுடைய எப்படி நீ ஜீவிக்க வேண்டும், எப்படி ஜீவித்தால் நீ உன் வெற்றி பெறுவாய் என்பது அந்த ஒரே ஒரு வசனம். யோசுவாவின் புத்தகம் 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இன்னும் அந்த வசனம் என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தில் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அதர்வைஸ் என்னன்னா, நீ இந்த வசனத்தை பைபிளை படி, அனுதினமும் படி, அது உன் வாயில் இருக்கணும். அது படித்தது மட்டும் போராது, அதன்படி நடக்கிற பிள்ளைகளா நீர் மாற வேண்டும். இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இதுதான் ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுக்கிற ஒரு கீ வேர்டு. மோசேயை கொடுத்த அந்த ஆகமனத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி ஒன்றி நீ குறைவில்லாதபடி அதை அப்படியே நீ செய்தால் நான் உன்னோடு இருப்பேன், நீ போராடங்கள் எல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஏன்னா ஜோசாவுடைய காலத்துல ஒன்லி 5 புத்தகம் தான், ஜெனசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், டியூட்டரானமி, நம்பர்ஸ் அண்ட் டியூட்டரானமி. இந்த 5 புஸ்தகம் தான் மோசேயால் எழுதப்பட்டது. அந்த இதுல Genesis is very exciting, and the book of Exodus and Numbers have some thrilling events happening through the journey of desert. The books of Leviticus and Deuteronomy are mostly instruction. ஆண்டவர் மோசே மூலமாக எப்படி வாழ வேண்டும், எங்க செல்ல வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எப்படியெல்லாம் நீ ஆராதனை செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு என்னென்ன போதனைகள் சொல்ல வேண்டும் என்று அந்த லெவிட்டிக்கல், இந்த உபாகம் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் யோசுவாவும் அவருடைய வரும் மோசையிலிருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் கற்றுக்கொண்டு நீ அனுதினமும் வேதத்தை வாசிக்கிற மாத்திரம் அல்லாமல் அது உன் இருதயத்தில் வைத்து அதை உணர்ந்து அதை பிரதிபலிக்க ஜீவிக்க வாழும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என்று நீ சுதந்திரமாய் போய் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரத்திக் கொள்வாய், அதை நீ யாரை பங்கிட்டு உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பாய் என்று அங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இப்போ என்னன்னா,
In order to prepare the success, we must daily study the Bible. ஏன்னா பைபிள் என்னது? ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆண்டவர் நமக்கு நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும், என்னென்ன காரியங்கள் நாம் செய்ய வேண்டும், எங்கே போகக்கூடாது, எதை பார்க்கக்கூடாது, எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் நம்ம அனுதினமும் அவருடைய வார்த்தைகள் மூலமாக நம்ம வழிகொண்டு கொண்டிருக்கிறார். நாம் அந்த காலகட்டத்தில் வாழாட்டாலும் இப்பொழுது ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் இன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் தியானித்து அதைப்படி மாறுகிற பிள்ளைகளாம் நாம் வாழ வேண்டும். அதுதான் அவர் சொல்றாரு. ஏன்னா இப்போ நமக்கு இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, யோசுவான் புத்தகத்துல ஜோசுவா டைம்ல ஒன்லி 5 புத்தகம் தான். இப்போ நமக்கு 66 புஸ்தகங்கள் இருக்குது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று 66 புஸ்தகங்கள் இருக்குது. அப்போ ஏராளமான அறிவுரைகள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும் நாம் அந்த வார்த்தைகளை தியானிக்கிறோம், குடும்ப ஜெபங்கள் பண்ணுகிறோம், கற்றுக்கொண்டவர்களை நாம் இருதயத்தில் வைத்து அதபடி நடக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் கற்றுக்கொண்டவர்களை நாம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா, அதை நாம் ஒரு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறோமா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். கடைசி நாட்களில் என்னென்ன சம்பவிக்கும் என்பது ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாய் கொடுத்திருக்கிறார். அந்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அந்த எச்சரிப்பை நாம் எப்படி முறையடித்தால் சாத்தானை இது வெல்ல முடியும் என்று அனுதினமும் ஆண்டவர் நமக்கு போதித்து கொண்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய வார்த்தைகளை, ஜீவனுக்குரிய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு நாம் அதை பிரதிபலித்து அதை அப்பியாசித்து வாழ்கிற பிள்ளைகளாக வாழும் பொழுது ஒரு சாத்தானால் நம்மளை நெருங்க முடியாது. நாம் சாத்தானை முறையடிக்க முடியும். சாத்தான் நம்மளை கண்டு ஓட முடியும், நாம் ஆண்டவரோடு நிலைத்திருக்கும் பொழுது. அதுதான் அவர் யோசுவாக்கு சொல்றாரு. அன்று யோசுவாக சொன்னது இன்று நமக்கு அவர் வேதாகமத்தில் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாம் பிள்ளைகளுக்கு பொதுவாக இந்த தேசத்தில் வாழ்கிற நாம் பிள்ளைகளுக்கு அனுதினமும் அந்த 10 கட்டளைகளை போதிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார், இன்று நான் இந்த தேசத்துக்கு வந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் எப்படியெல்லாம் எங்களை வழிநடத்தி வந்தார் என்பதை நாம் சொல்ல வேண்டும். அதை தான் ஜோசுவாவும் அந்த கூட வந்தவர்களும் யோர்தானை கடந்து வந்த பொழுது அவங்க 12 தூணை எடுத்துக்கொண்டு அதை ஒரு மெமோரியல் ஸ்டோனாக மாற்றுறாங்க. என்னன்னா, வர ஜெனரேஷனுக்கு இது சொல்லணும், சாட்சியாக சொல்லணும். இந்த தூண் என்னது? சாட்சி. நம்முடைய முற்பிதாக்களை ஆண்டவர் பெருபலமாக ஓடி நின்ற யோர்தானை நிற்க செய்து அந்த வட்டாந்தரையில் வந்தது போல் கடந்து வர செய்த கிருபை செய்தார் என்பதை நாம் சொல்ல வேண்டும். ஜோசுவாக்கு இன்னொரு சோதனை என்னன்னா, சிவந்த சமுத்திரத்தை மோசஸ் கடந்த பொழுது அவனுடைய இது திறந்த பொழுது அந்த தண்ணீர் 2ஆக பிரிந்தது, மக்கள் இறங்கி வந்தார்கள். ஆனால் இங்கே என்னன்னா, ஆண்டவர் அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட் உடன்படிக்கை பட்டகத்தை தூக்கிட்டு வர ஆசாரியர்களுக்கு அவர்கள் கால்கள் அந்த யோர்தான் தண்ணில் பற்றவுடன் அங்கே அந்த யோர்தான் 2ஆக பிரிகிற ஒரு தூண் போல் இருக்கிறது. பின்னிட்டு ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு ஓடிட்டு வேதம் சொல்கிறது. அப்பொழுது நம் முற்பிதாக்கள் அதிலே கடந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. மோசையின் காலத்துல தண்ணில மேல காலை வைக்கல. ஆனா இங்க சொல்றாரு, இந்த ஆசாரியர்கள் காலை வைத்த மாத்திரத்தில் யோர்தான் பின்னிட்டு ஓடிட்டு என்று. அப்போ அதில் நீ யோசுவாக்கு இன்னொரு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் அங்கே அதிசயங்கள் காணுகிறார். இதெல்லாம் அவனுக்கு காட்டுறாரு. இதெல்லாம் ஒரு 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 சாட்சியாக உனக்கு காட்டு. ஒரு மிராக்களை நீ பெற்றுக்கொண்ட நீ எதையும் பற்றி கலங்கக்கூடாது, ஆனால் சோதனைகளையும் பற்றியும் கலங்கக்கூடாது. அப்படி யோர்தானுக்கு முன்பாடி இன்னொரு இது நடக்குது. அந்த ஜெரிகோ பட்டணத்தை, முதலாவது பட்டணம் ஜெரிகோ பட்டணம், எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்காக யோத்தர்களை அனுப்புகிறார் என்று அங்கே ஸ்பை வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவர்கள் ராகாப் என்னுடைய வேசி வீட்டில் தங்கியிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அங்குள்ள எரிகோ ராஜா அங்கே அவர்கள் அனுப்புகிறாள், வந்ததை பாருங்கள் என்று. அவர்கள் ராகாப் உடைய கேட்ட பொழுது, ஐயா அங்கே வந்தார்கள்,
வந்துவிட்டு அவர் சென்று விட்டார்கள். நீங்கள் இப்போ போய் பார்த்தால் கேட்டடைப்பதற்கு முன்னால் நீங்கள் பார்க்கலாம், அவரை பிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பொய்யை சொல்லுகிறார். ஆனால் அந்த வந்த 2 அந்த ஒற்றர்களை அவள் தன்னுடைய வீட்டிலே ஒளித்து வைத்துவிட்டு அவர்கள் சென்ற பொழுது, காவலாளி சென்ற பொழுது அவர்களை சொல்லி அனுப்புகிறார். அவள் ஒரு அந்நிய ஸ்திரீ. ஆண்டவருக்கு நாம் என்ன சொல்லுவது, ஆண்டவர்களால் இஸ்ரேல் மக்கள் அவரு அந்த கோத்திரத்தில் அல்ல. அவரு அவங்க வந்து கானானிய ஸ்திரீ, ஜென்டைல்ஸ். அவர்கள் ஜென்டைல் ஸ்திரீயான இருந்தாலும் இஸ்ரவேலினுடைய தேவன் மேல் அவர் பயந்து, இவர்கள் நம் தேசத்தை எடுத்துக்கொள்வார்கள் என எப்படியெல்லாம் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வந்தார், வனாந்தரத்தில் எப்படியெல்லாம் வழிநடத்தி வந்தார், சிவந்த சமுத்திரம் 2ஆக பிரித்து வழிநடத்தி வந்தார், தண்ணி இல்லாத தண்ணீரை கொடுத்தார், ஆகாரம் கேட்ட ஆகாரம் கொடுத்தார். இவைகளெல்லாம் அவள் கேட்ட மாத்திரத்தில் நம்முடைய தேசம் அவர்களால் கைப்பற்ற ஆண்டவர்கள் கொடுத்து விட்டார் என்றுதான் அவள் அந்த ராஜாவுக்கு அவள் அந்த ஒற்றரை பிடித்திருந்தால் அவளை கொண்டிருப்பார்கள். ஆனால் அதை பற்றி அவள் கலங்கவில்லை. உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்த மாத்திரத்தில் அவர்களை பொய் சொல்லி அங்கே மறைத்து வைக்கிறாள், அவளை விடுகிறார். அது என்ன சொல்றா, உங்க ஆண்டவர் இந்த தேசத்தை உங்கள் கையில் கொடுத்து விட்டார், ஆனால் இந்த அடியாளையும் அடியாளர் குடும்பத்தையும் நீங்கள் யோசித்து நினைவு கொள்ள வேண்டும் அந்த நாளில். அப்போ அவங்க சொல்றாங்க, ஓகே, இந்த சிவப்பு அந்த இதை நீ உன்னுடைய ஜன்னலில் கட்டு, அப்போ நாங்கள் வரும்பொழுது அந்த இதெல்லாம் உன்னை நாங்கள் காப்பாற்றி விடுவோம் என்று சொல்லி அங்கே பொருத்தனை பண்ணி, எவ்வளோ வைராக்கியம் வரும். ஒரு அந்நிய ஸ்திரீ, புறஜாதியானவள், ஜீவனுள்ள ஆண்டவர் மேல் எவ்வளோ விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு இந்த தேசத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று நம்பிக்கையோடு அங்கே அவள் பிரதிபலிக்க, அந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக அங்கே சாட்சி பகர்களாக என்று நாம் பார்க்கிறோம். இதேபோல் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அனுதினமும் நாம் ஜெபத்திலே ஆண்டவரோடு அவருடைய வாக்குத்தத்தங்களை வைத்து எந்தவித சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், இந்த சூழ்நிலையில நாங்கள் இருக்கிறோம், இதை நீர் எங்களை அந்த விடுவியும் என்று நாம் கண்ணீரோடும் உபவாசம் இருந்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 2 நாளாகமம் புத்தகம் 14வது அதிகாரத்துல ஆசா ஒரு கிங், ஒரு ராஜா, அவன் ஆட்சி கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய யுத்தத்திற்கு ஆயத்தமாக எத்தியோப்பியர்கள் வருகிறார்கள். திரளான போர் வீரர்களோடு அவர்கள் வரும்பொழுது அங்கே ஆசா தனக்கும் படை வீரர்கள் இருந்த பொழுதும் அவன் என்ன ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். என்ன சொல்கிறான்? 11-12 வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11-12 வசனங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அந்த திரளான ஜனங்கள் எத்தியோப்பியர்களை பார்த்து ஆசா கலங்கவில்லை. ஏன்னா நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை இருப்பார் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, தன் தாசனாகிய தேவன் ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உமக்கு அது பெரிய காரியம் இல்லை, எங்கள் கண்களுக்கு அது பெரிய காரியமா இருந்தாலும் உமக்கு லேசான காரியம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். அதாவது உமது நாமத்தினாலே இந்த பெரிய ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக நாங்கள் வந்து நிற்கிறோம். ஏனென்றால் கர்த்தராகிய நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்கிறார்.
அவன் எவ்வளவு நம்பிக்கை. ஆசா வந்து தாவீது ராஜாவினுடைய கொள்ளு பேரன். நல்லா அவன் தாவீது ராஜா இதெல்லாம் படிச்சிருப்பான். எப்படி தாவீது ராஜாவை ஆண்டவர் வழிநடத்தி வந்தார், சாலமன் எப்படி வழிநடத்தி வந்தார், இவங்களை எல்லாவற்றையும் அவன் தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் என்னுடைய தாத்தாவுக்கு உதவி செய்த ஆண்டவர் என்னையும் பாதுகாப்பார், என் ராஜ்யத்தையும் பாதுகாப்பார் என்று நம்பிக்கையின் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், அவர்களை முறையடித்தார். ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை முறையடித்து அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. அதே போல் ஆசாவுடைய மகன் ஜொகாஸ்பத் அவனுடைய காலங்களிலும் 2 நாளாம் 20ஆம் வருஷத்தில் பார்க்கும் பொழுது அங்கேயும் ஒரு 3 ராஜ்யத்தின் படைவீரர்கள் அவனை நோக்கி வரும் பொழுது அவனுக்கு ஏராளமான படைவீரர்கள் இருந்த பொழுதும் அவனும் அதே தன் தகப்பன் செய்த மாதிரியே ஆண்டவரை தேடுகிறான். ஆண்டவரே, நீர் எனக்காக யுத்தம் செய்யும், எனக்காக யுத்தம் செய்ய அவரும் யுத்தம் செய்து அதிலையும் ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு, ஆண்டவர் மேல் விசுவாசத்தோடு, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தனங்களை நாம் அப்பியாவித்து ஜபித்து ஆண்டவரோடு நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலும் அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் நாம் மேற்கொள்கிறோம். சாத்தான் ஒரு சிறிய காரியம் போதும் அதை வச்சு நம்மளை வெற்றி கொள்வதற்கு. ஆனால் நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை வைத்து ஆண்டவரோடு நாம் ஜெபத்தோடு வல்லமையோடு நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது ஆசாராஜா விடுவித்த ஆண்டவர், யெகோசபத்தை விடுவித்த ஆண்டவர் நம்மளையும் விடுவிப்பார். அந்த விடுவிப்பார் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது அதே வெற்றியை நாம் காண்போம். அடுத்ததாக நாம் என்ன பண்ணோம்னா, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். ஏன்னா எதையும் பற்றி கலங்கக்கூடாது. கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும் பொழுது நான் எதையும் பற்றி கலங்கக்கூடாது. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 119 சங்கீதம் 105வது வசனத்தில் சொல்லும் பொழுது என்ன பண்றாரு? Thy word is a lamp unto my feet and light unto my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லியிருக்கிறார். அவர் அதை ருசித்து பார்த்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஒன்றாட அவர் வெளிச்சமில்லாத இடத்துல இருந்து குகைகள் இருந்த பொழுதும் கூட ஆண்டவர் அவர்களுடைய வெளிச்சமாக இருந்திருக்கிறார். ஆண்டவர் அவர் வழியை காமித்திருக்கிறார். ஆனால் இதை அவன் ருசித்து பார்த்து அதை பெற்றுக்கொண்டு அங்கே நமக்கு சாட்சியாக எழுதுகிறார். நாம் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படும் நாம் 21ஆம் செஞ்சுரியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இதே போல் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக ஆண்டவருடைய வார்த்தைகள் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று நாம் நம்பிக்கையோடு கால் இழைத்து வைக்கும் பொழுது அதே நாம் முற்பதாப்பில் கேட்டுக்கொண்ட அதே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எதையும் பற்றி கலங்காமல் இருப்போம். தீமோத்தி சொல்லும் பொழுது ரோமன்ஸ் 15:4 நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 15:4, ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆண்டவர் யாசுவாவுக்கு கொடுத்தது போல் அந்த 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொன்னது போல நாம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ண. அதையே சொன்னது போல இங்க ரோமர்ல பவுல் எழுதியிருக்கிறார். பவுல் ஒரு நம்பிக்கையின் விசுவாசம், நம்பிக்கையின் நங்கூரம் என்று உள்ளவர். ஆண்டவர் மேல் ரொம்ப அதிகமான
நம்பிக்கை உள்ள பிள்ளைய, அவருடைய அவருடைய விசுவாசம் உள்ள மகனா வாழ்ந்தவன். அவன் டமஸ்கு வரும் வழியிலே ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அவன் செய்தது சரி என்று ஜீவித்துக் கொண்ட நாளத்திலே ஆண்டவர் அவனை சந்தித்து நீ அவனை தொடுகிறார். அவன் முதல் ஆண்டவர் பேசும் பொழுதே ஆண்டவரே சொல்லும், நீர் யார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போது அவர் சொல்லுகிறார், நீ இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாயே, நீ போற இடத்தில் ஒரு அனனியா இந்த தீர்க்கதரிசி வருவான், அவன் என்ன சொல்றானோ அதைப்படி நீ செய் என்று சொல்கிறார். அதே போல செய்து எவ்வளவு வைராக்கியம் உள்ள பிள்ளையாக கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டு நம்மளை கொலை செய்து கொண்டிருந்த சால் ஆண்டவருக்கு மேல் ஆண்டவரின் மேல் அன்பு செலுத்துகிற மகனாக ஜீவித்து எதையும் பற்றி கலங்காதபடி, நான் மரித்தேன் ஆனால் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவர்கள் என்று அவன் எவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தோட ஆண்டவரை பற்றி சொல்லுகிறான். நாமும் அதை பற்றி சொல்லுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஏன்னா சோதனைகள் வரும். சோதனைகள் நாம் வேலை செய்ய இடங்களில் சோதனைகள் வரும், வீட்டில் சோதனைகள் வரும், பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரும், ஏன்னா ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வரும், எல்லா ப்ராப்ளம் வரும். ஆனால் யார் வெற்றி பெறணும்? யாரு? அவரே, நானே வழியும் சத்தியம் ஜீவன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுத்து உனக்கு அறியாத எட்டாத மாதிரி பெரிய காரியங்கள் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? நாம் கற்றுக்கொண்டவர்களை பிரதிபலித்து ஜீவிக்கிற பிள்ளைகளாம் நாம் வாழ வேண்டும். நான் டீசலில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு கம்யூனிட்டியில் அந்த ஒரு லேடி, அந்த லேடியை பார்த்தாலே டிப்ரெஷன், ரொம்ப ஒரு மாதிரி நம்ம ஊரில் சொல்லல பேய் பிடித்த மாதிரி அப்படியே தான் வரும். ஆனால் அது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிடையாது. எங்கள் ஸ்கூலில் அந்த மெட்ரோ பாஸ் வச்சுருப்போம், கம்யூனிட்டி கொடுக்க வேண்டிய, அதை வாங்குறதுக்கு எல்லா மாதமும் அந்த லேடி வரும். ஆனால் அந்த லேடியை பார்த்தாலே இதுக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் எப்படியாவது அவளோட நான் பேச வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஒரு மாதம் முதல் நாள் அவர் வரும் பொழுது என்னுடைய ஆஃபீஸ்க்குள்ள வந்து நேரம் என் கையை பிடிச்சி இழுத்து, என்னை வலது கையை பிடித்து அவர் தலைமையில் வச்சு, போதகர் ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், அம்மா நான் போதகர் இல்லைம்மா, நான் அங்கே வேலை செய்கிறேன், அவ்வளோதான். இல்லை, எனக்கு பார்வைக்கு நீங்கள் ஒரு போதகர் மாதிரி இருக்குது, நீங்கள் எனக்காக ஜெபித்தா என்னுடைய விடுதலைக்கெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுப்பா, நீங்கள் ஜெபிங்க. அப்போ நான் ஜெபிக்கல் முன்னால் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன? நான் உங்களோட நிறைய நாள் உரையாட வேண்டும், பேச வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இன்று ஆண்டவர் அந்த வழியை திறந்திருக்கிறார். என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இப்படி ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் மாதிரி இருக்கு? எதுக்கு, என்ன காரணம் என்று கேட்ட மாத்திரத்தில் அந்த ஸ்திரீயானவள் கண்ணீரோடு அழுது சொன்னா, எனக்கு கல்யாணமாகி 13 வயசு ஆகுது, 13 வருஷம் ஆகுது. என்னுடைய கணவர் என் மகள் பிறந்த வயிற்றில் இருக்கும் பொழுது நான் எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு வரேன்ட்டு ஜமைக்கா போனார். 13 வருட காலம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு ஃபோன் கால் இல்லை. என் மகன் எப்படி இருப்பான்னு கூட அவர் பார்த்ததில்லை, அவர் பார்க்க விரும்பவும் இல்லை. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எத்தனையோ தடவை நான் சூசைட் பண்ணலாம் என்று கூட யோசித்தேன். ஆனால் அதிலிருந்து சூசைட் என்னால் பண்ண முடியல. என் மகளை நினைக்கும் போது எனக்கு அதிலிருந்து சூசைட் பண்ண பலன் இல்லை. என் மக அனாதையாக இருப்பாருன்ட்டு. அதனால தான் நீங்கள் ஜெபிக்க ஆண்டவர், அப்போது உட்காருங்கம்மா நம்ம ஜெபிக்கலாம். அப்போ நீங்கள் பைபிள் படிப்பீங்களா? நான் படிக்கிற ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு நான் அதில் பைபிளில் ஒரு சில வசனங்களை சொல்லி எழுதி கொடுத்து, இதெல்லாம் நீங்கள் டெய்லி படிங்கம்மா, டெய்லி படிங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார்னு சொல்லிட்டு அந்த ஜெரமியா 33:3 வச்சு ஒரு ஒரு ப்ரேயர் பண்ணி என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் என் பரமபிதா உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாகாது. உங்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கும். நீங்கள் பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் காலையில் ஒரு 5 மணிக்கு எப்போ முழிப்பீங்களோ அப்போ முழித்து கண்ணீரோடு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவர் கம்பீரமாக உங்களுக்கு விடுதலைகளை தருவார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியா 33:3 ஆண்டவர் சொன்னது போல் அந்த சொல்லி வச்சு ஜெபம் பண்ணோம். 2 மாதங்கள் கழித்து அந்த ஸ்திரீயானவள் வரும்பொழுது பார்த்த உடனே எனக்கு
அந்த அவளுடைய முகம் ரொம்ப க்ளோ ஆகுது. ஒரு பூரிப்புனால நல்ல ஒரு மகிழ்ச்சி அந்த முகத்துல என்னால் காண முடிந்தது. வந்த உடனே, "ஐயா, பாஸ்டர் ஐயா, உங்களுக்கு நன்றி. என் கணவர் என்னை கூப்பிட்டார். என் கணவர் எங்களுக்கு டிக்கெட் அனுப்புறாரு. நானும் என் குழந்தையும் அடுத்த வாரம் போறோம் ஐயான்னு" சொல்லிட்டு சொன்ன மாத்திரத்தில் என்னாலயும் கண்ணீரை அடக்க முடியல. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 13 வருட காலங்களாக அடைக்கப்பட்டிருந்த கதவு ஜெபத்தினாலும் ஆண்டவருடைய வார்த்தையினாலும் ஆண்டவர் அங்க வெளியே திறந்தார். அவர்கள் இப்போ அந்த அந்த அம்மா வந்து இந்த முடி திருத்தம் செய்யுங்க. அவங்க வந்து, "ஐயா, நான் போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு தான் என் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா முதல் முடிய உங்களை தான் நான் வெட்டுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மாதிரி ஆண்டவர் நிறைய காரியங்களை நான் டீஸ்ல இருக்கும் பொழுது செஞ்சிருக்கிறார். நான் நான் எப்பொழுதும் ஜெபித்துட்டே போவேன். நிறைய இந்த கருத்த இன மத்தியர்களை வேலை செய்யும் பொழுது நிறைய சேலஞ்சஸ் வரும். அப்போ அவங்களெல்லாம் நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, இவங்களுக்கு எப்படியாவது அவங்க செய்த தவறுகளை காட்டணும், அவர்களை மனம் திரும்ப வைக்கணும் என்று என்னாலும் ஜெபிச்சுட்டு போறது. ஆண்டவர் நிறைய காரியங்களை எனக்கு தருணங்களை கொடுத்தார். அந்த ஒவ்வொரு தருணத்திலையும் நான் அந்த இடத்துல அந்த ஆண்டோடைய வார்த்தைகளை பேசி ஜெபம் செய்து மாத்திரத்தில் நிறைய பேர்கள் லிபரேட் ஆகிருக்கிறாங்க. ஒரு சில குடும்பங்கள் நம்ம அட்வென்டிஸ்ட் ஆகி சபையில் இருக்கிறாங்க. இன்னும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல், வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்து முழங்கால்களோடு கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கெம்பீரமான அறுவடைகளை நாம் செய்ய முடியும். கெம்பீரமான ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் தருவார். நீ பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம், தெரிய வேண்டாம். அதாவது நீங்க சாத்தானை பற்றியோ யாரை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்மளோடு கூட இருக்கிறவர் நம்ம ஆண்டவர், நம்மளை சிருஷ்டித்தவர். அவர் அவர் நம்மளோடு இருக்கும் பொழுது நாம் என்றும் கவலைப்பட வேண்டாம். நம்ம 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல அவர் பால் சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனங்கள் 7ம் 8ம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவருக்கு பாலுக்கு மாத்திரம் இல்லை, அவரை விசுவாசிக்கிற இன்று முதல் அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நாம் எல்லோருக்கும் கிறிஸ்துவர் என்று நாம் அழைக்கப்படும் நமக்கு ஆண்டவர் ஒரு ஏராளமான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த மாத்தியூ 28 கிரேட் கமிஷன் போது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி எல்லாருக்கும் ஞானசாரம் கொடுத்து ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக மாறுங்கள் என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் நினைவு கூர்ந்து எதையும் பற்றி கலங்காதபடி ஆண்டவர் எங்களோடு இருக்கும் பொழுது நாம் அவருக்காக ஒரு செங்கலையா கட்டுவோம் என்று விசுவாசத்தோடு நாம் செல்வோம். ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் ஐ வாண்டட் டு க்ளோஸ் வித் தட். மார்ட்டின் லூதர் ஜூனியர் சொல்லும் பொழுது சொல்றார், டார்க்னஸ் cannot drive out darkness, only light can do that. Hate cannot drive out hate, only love can do that. Quote from Martin Luther King. நம்ம என்ன ஒரு எனிமையா நம்ம அவனை லவ்வால வெற்றி கொள்ள முடியும். டார்க்னஸ் cannot drive out dark, only light can chase the darkness. மலப்பிரசங்கத்தை சொல்லும்போது 5ஆம் அதிகாரம் மேத்யூ 5:13-14 சொல்லும் பொழுது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்?
வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் நாம் உப்பு என்ற அன்பினாலே இணைக்கப்பட்ட பிள்ளைகளாக யாரையும் பார்த்து ஜட்ஜ்மெண்ட் இல்லாதபடி நான் கர்த்தருடைய மகன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டோம், ஆண்டவருக்கு மகிமை கொண்ட ஒரு பிள்ளைகளாக நாங்கள் வாழும். ஆண்டவர் கொடுத்த நாளிலே அவர் திராட்சை இடத்திலே நாம் அவருடைய ஊழியத்தை கட்டுகிற பிள்ளைகளா ஒவ்வொருவரும் மாறும்படியாக கர்த்தருடைய கருத்திலே நம்மை தாழ்த்து ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமை பெரிய காரியங்களை செய்வார்.